கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 13ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிதம்பரம் சொல்கிறாரு கார்த்தி வரமாட்டான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கார்த்தி ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. கார்த்தியை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, சிதம்பரத்தை தவிர. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சிதம்பரத்தை பார்த்துட்டு, வணக்கம் சார், உங்களை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிதம்பரமும் சிரிக்கிறாரு. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி நீங்கள் அடுத்த பாட்டை ரிலீஸ் பண்ண சொன்னீங்கல்ல, பல்லவியோட குரலை வச்சு அடுத்த பாட்டை ரெக்கார்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவி போய் சிதம்பரத்துக்காக பாடினாங்கல்ல, அந்த பாட்டை போட்டு காமிக்கிறாரு நம்ம கார்த்தி லேப்டாப்பில். இதை பார்த்துட்டு சிதம்பரம் ஷாக்காகி, என்ன இது ஏன் பாட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுடைய பாட்டா? பல்லவி எங்களுக்காக தானே பாடுறாங்க, என்ன புதுசாக நீங்கள் கதை கட்டுறீங்க அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, இந்த கார்த்தி ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் ஃப்ராடு பண்ணியிருக்கானா? உங்களுக்கே தெரியும் நீங்கள் செஞ்ச செயல்லையே ஃப்ராடு வேலை யார் பண்ணியிருக்கான்னு அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, என்ன சிதம்பரம் சார் இப்படி புலம்புறீங்களே, பல்லவி கார்த்தியோட கம்பெனிக்கு தானே பாடுறேன்னு அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி உங்கள் கம்பெனிக்கு பாடுவாங்க, நீ இங்கே தேவையில்லாமல் புலம்பாமல் போங்க அப்படின்னு. அப்போ சிதம்பரம் அவமானப்பட்டு அந்த இடத்துலேருந்து நேராக வெளியில் கிளம்புறாரு. அப்போ தீபாவும் முறைச்சிக்கிட்டே போகிறாரு. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, கெட்டவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும், ஒரு நாள் கண்டிப்பாக கடவுள் தண்டிப்பாருன்னு சொன்னேன்னு அதே மாதிரி தண்டிச்சிட்டாரா அப்படின்னு நம்ம தீபா சிதம்பரத்தை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சிதம்பரம் செம்மையாக ஷாக் ஆகி அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாரு. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, யார் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு. ஸோ அப்போ தான் சம்பத் அப்படிங்கிறவர் தெரிய வருது. சவுண்டு கம்பெனிலேருந்து சவுண்டு இன்ஜினியராக இருந்த சம்பத்து தான் அந்த பாட்டை கார்த்திக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்டதோட செமையாக கடுப்பாகிறாரு நம்ம சிதம்பரம் நேராக அந்த சம்பத்தை பார்த்து, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பாட்டை திருடி கொடுத்துருப்பா அப்படின்னு. அதுக்கு சம்பத்து சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக, நீங்கள் எப்படி பாட்டை அந்த பொண்ணை பாட வச்சு எப்படியெல்லாம் ஏமாத்துனீங்க, எப்படியெல்லாம் மிரட்டினீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு சம்பத்தி கேட்குறாரு. அப்போ நம்ம சிதம்பரம் யோசிக்கிறாரு, அந்த தீபாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு.